நாம இந்த வீடியோவில் ஹையர் பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முந்தின எபிசோடில் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த ஜாங்குங்கிற பொண்ணு வந்திருப்பா. நம்ம ஹீரோவுமே அவள் கொண்டு வந்து அந்த கட்டையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோட ஷாப்புக்கு வந்திருக்கா. ஹீரோவுமே ஜாங்கு கிட்ட அந்த மரக்கட்டையை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே இவ என்ன பண்றானா நம்ம ஹீரோவை அப்படியே ஹக் பண்ணி எனக்கு பயமா இருக்கு, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோயினுமே பாக்குறா. இப்ப ஹீரோவுமே ஹீரோயினை பாத்துறா. நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க இந்த டாக்குமெண்ட்டை என்னோட ரூம்லயே வச்சுட்டு போயிட்டீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஜாங்கு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீயே எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் அவளை தள்ளி விடுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஜாங்கு இந்த கட்டை நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே எனக்கு அந்த கட்டையை சுத்தமா பிடிக்கவே இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரிவா நம்ம ஸ்டுடியோக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே உள்ள போறான். இப்ப ஹீரோமே அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இவ்வளவு வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு அப்படியே உள்ள போய் உட்கார வச்சு நீ எதுவும் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்டவர்னு, நான் எதுவும் நினைக்கல, உங்களுக்கே தெரியும் ஜாங்கு எப்படிப்பட்டவனு, நான் உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நான் இப்ப லீய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். தேவையில்ல நானே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே வெளியே போயிடுறா. இப்ப லீயும் ஹீரோயினும் அப்படியே ஒரு பார்ல இருக்காங்க. நம்ம லீ வந்து செமையா குடிச்சுக்கிட்டு இருக்கா. லீ நீ நிறைய குடிச்சிட்ட போதும் அப்படின்னு சொல்ல, பெய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, நான் இந்த ஷோவை விட்டு விலக போறேன். ஏன்னா இந்த ஷோவை அந்த ஜின்னுங்கிறவ தான் நடத்த போறா, எனக்கும் அவளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கு, நான் இந்த ஷோவை விட்டு வெளியேறதான் போறேன், நான் வெளியேறினாதான் அது எல்லாருக்குமே நல்லா இருக்கும், நீ விளையிட்டனா நான் தனியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், அதனால நானுமே விலகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நீ இந்த ஷோல இருக்கணும் பெய், ஷீவே வந்து உன்னை நல்லா பாத்துக்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ பணத்தை சம்பாதிக்கணும், உன்னோட கனவுக்காக நீ ஜப்பான்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்ல, என்ன பத்தி பேசுறத நிறுத்து, நீ திரும்பவும் யூ கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பன்னு பார்த்து நம்ம யூமே அந்த பக்கமா வரான். இவங்க பேசுறதுமே இவன் கேட்டுறான். இப்ப இவரும் டோரு கிட்ட என்ன அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே நீ இதுக்கு முன்னாடி யூ கிட்ட நல்லா தானே இருந்த, ஆமா ஆனா எனக்கு அவரை பத்தி ஒரு சில கற்பனைகள் இருந்துச்சு, இப்போ வரைக்குமே இருக்கு, ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் யாருன்னு எனக்கு தெரியாத மாதிரி தான் நடந்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யூமே இதை கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி என்ன கைவிட முடிஞ்சிச்சு, உனக்கு தெரியும் நானும் அவருமே சந்தோஷமா நம்பிக்கையோட இருந்தோம், ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்குன்னு சொந்தமா ஒரு ஒரிஜினல் ஷோவை கொடுத்து தான் நாங்க இதுல பாப்புலர் ஆனோம், ஆனா அவர் ஏன் இந்த மாதிரி செஞ்சாருன்னு தெரியல, இது மூலமா பணம் சம்பாதிக்க முடியும், இருந்தாலும் இது தப்பு தானே, நீயே சொல்லு பை, அவர் ஏன் இப்படிலாம் பண்றாரு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இதை யூமே வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு இவருமே அப்படியே சோகமாயிராரு. இப்ப வெயிட்டர் கிட்ட போயிட்டு அந்த டேபிள்ல இருக்கவங்களோட பில்லையுமே நானே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. இப்ப ஹீரோயினுமே லீ கிட்ட நானும் கலந்துக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல என்ன இருக்கு, நீ கண்டிப்பா கலந்துக்கணும், இதுல போனஸ் வேற இருக்கு, இதுதான் நான் உனக்குன்னு தரது, இதனால நீ செட்டில் ஆனா எனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நீயே என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் நீ சொல்றது கேட்கறதுக்காக இங்க வந்தேன் பெய், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ யாரையாவது லவ் பண்ணேனா அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறமா எதுக்குமே நீ தயங்காத, அவன் உன்னை லவ் பண்றானா அவன் 99 படி எடுத்து வச்சானா நீ ஒரு படி எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கணும், இது கொஞ்சம் லூசுத்தனமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பியும் குடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஷோல உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இப்ப லீமே செமையா குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப காலையில நம்ம ஹீரோவும் அப்படியே கிளம்புறாங்க. ஹீரோயின் வந்து ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போறா. ஹீரோ வந்து அவனோட ஷாப்புக்கு போறான். நாம மதிய பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப லீ வந்து யூவை பாக்குறதுக்கா வந்திருக்கா. அவளோட ஐடி கார்டை கொடுத்துட்டு நான் ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. நீ ஒன்னும் குழந்தை இல்ல, மத்தவங்க சொல்றதுக்காக நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களுக்கு என்ன ரொம்ப வருஷமாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே யூமே உனக்கு ஜின்னு கூட ஒர்க் பண்றது பிடிக்கலன்னா சொல்லு, நான் உனக்கு வேற ஒரு ப்ராஜெக்ட் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். லீயும் தேவையில்லை, நான் இதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், இதை உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. யூமே ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். லீயுமே நீ குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது, ஏன்னா அடுத்த நாள் உனக்கு தலை வலிச்சா உன்னை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு லீ சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து வெளியே போயிடுறா. யூவுக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து டப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. டைரக்டருமே பே உனக்கு என்ன ஆச்சு, நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோயினுமே வெளியே வந்துடுறா. இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா. நீ வேணா லீவ் கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுமே இல்ல வேணாம், நான் உங்களோட டைம் ஆல்ரெடி வேஸ்ட் பண்ணிட்டேன், திரும்பவும் லீவ் கேட்டு போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப மோயிங்கிற லேடி அங்க வந்து பே உனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் சோர்வாவும் இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்கா. அதை
கேட்டு டியானுமே அப்படியே உள்ள வந்து யாரு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு அப்படியே உள்ள வரான். அவன் நிறைய சாப்பாடு வேற கொண்டு வந்திருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. சரிவா நம்ம ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து டியான் கிட்ட நீ இப்படி செய்யறதுக்கு வேற ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. டியானோ இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. டியானுமே என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லையா, நான் வேணா உன்னை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ மோய்ங்கிற லேடி வந்து பெய் டியான் வந்து உனக்கு கூட்டிட்டு போட்டோம், நீ தனியெல்லாம் போறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல டியானுமே ஏன் என்ன ஆச்சு பெய் உனக்கு ஒண்ணும் இல்ல வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பக்கத்துல உள்ள அந்த பொண்ணுமே அப்படியே அதை கேட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போக வேணாம், அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டாலே போதும் அதுவே கரெக்டா இருக்கும், முடிஞ்சா அவளுக்கு சுகர் வாட்டர் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. டியானுக்குமே இப்பதான் புரிய வருது ஹீரோயினுக்கு ஏன் வயிறு வலிக்குதுன்னு. பெய் நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. டியான் வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி அப்படியே இறங்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீ என்ன பிடிக்க நான் தனியாவே நடப்பேன் அப்படின்னு சொல்ல நான் ஏன் உன்னை பிடிக்க கூடாது, நீ இப்ப கீழே விழுந்திருப்ப தெரியுமா, நான் உன்னோட பாதுகாப்புக்காக தான் இப்படி எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியான் சொல்றான். டியான் நீ இதை திரும்பவும் செஞ்சனா நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது, என்ன சொல்றேன்னா எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ஃப்ரெண்டா நடத்து, உன்னோட ஃப்ரெண்டான நான் வந்து உன்னோட வீட்டுல நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே ஒரு மாதிரி பாக்குறா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்படியே மெதுவா இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ அங்க வந்துறான். என்னது மறுபடியும் ஈவனா அப்படின்னு சொல்லிட்டு டியான் பாக்குறான். ஹீரோயினும் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் சும்மா இதுக்குமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு உடம்பு சரியில்லையா, ஆமா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் டியானை பார்த்து நான் இப்ப இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி கூட்டிட்டு போங்க, இதுல என்ன இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீங்க வேலையில பிஸியாலாம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் இவளை கூட்டிட்டு போற அளவுக்கு என்கிட்ட டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோயினுமே டியான் கிட்ட சரி நான் போயிட்டு வரேன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட ரூமுக்கு போயிட்டு அவளுக்கு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்டையும் போத்தி விட்டுட்டு அப்படியே வெளியே போறான். இப்ப மறுபடியும் திறந்து பாக்குறான். ஹீரோயினும் தூங்கிட்டு தான் இருக்கா. இவனுமே சிரிச்சுக்கிட்டே அப்படியே வெளியே போயிடுறான். இப்ப காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. ஹீரோ வந்து போனை பார்த்துட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே அங்க வரா. இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா உனக்கு மேக்கப் போட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பக்கத்துல உள்ள லேடிமே ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்ல மேக்கப் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸ்டேஜ்ல இருக்கும்போது பளிச்சுன்னு தெரியுதுக்காக தான் இந்த மேக்கப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பல்லெல்லாம் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அப்படியே சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க ஒரு வீடியோவாவும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட யூ வந்து உட்கார்றான். ஹீரோயின் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த விளம்பர வீடியோ எடுக்கிறதுனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவளும் கரெக்ட் தான், அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க மட்டும் தான் அவரை சமாதானப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப யூ கிட்ட வேலையில லீக்கு என்ன பிரச்சனை, இந்த சீசன்ல அவ ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே யூமே நீ லீயும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா ஃப்ரெண்டா தான் இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா நாங்க ரொம்பவும் க்ளோஸா இருப்போம், எங்களோட பேரண்ட்ஸுக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். லீயை பார்க்கும்போது கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா அவ வேலை செய்யும் போது ரொம்பவும் சிந்தனையோட செய்வா, சில சமயங்கள்ல அவ ரொம்பவும் கவலையா இருப்பா அப்படின்னு சொல்ல யூவும் ஆமா அவ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன், சில விஷயங்களை செய்யறதுக்கு அவளுக்கு தைரியமே இல்ல, அவ எச்சரிக்கையா இருக்கா ஏன்னா அவ ஒர்க்ல ரொம்பவும் சின்சியரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். சரி ஒர்க்கை தவிர லீயை பத்தி உனக்கு வேற ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க அவளை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்க, வேலையை தவிர வேற ஏதாவது விஷயமா இருந்தா நீங்க அவகிட்டே கேட்டு இருக்கலாமே, அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு தயாரா தான் இருப்பா அப்படின்னு இவ சொல்ல யூமே சிரிச்சுக்கிட்டே உனக்கு மேக்கப் போடுறவங்க கிட்ட போய் சொல்லு, உன்னோட கண்ணுல வந்து மேக்கப் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அதை சரி செய்யறதுக்காக போயிடுறா. இப்ப அடுத்த ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே டைரக்டர் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே அவர் சொன்ன மாதிரியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோனோட கண்ணத்துல கிஸ் பண்ற மாதிரி, அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமா என்ன அப்படியே பேசுற மாதிரி ஒவ்வொரு சீனா இவங்களுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மா கால் பண்றாங்க. பெய் நீ பிஸியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லம்மா இப்பதான் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங்குமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. பெய் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா, நான் அலமாரியை நகர்த்தும் போது கீழே விழுந்துட்டேன், என்னோட கால்ல வேற அடிபட்டுருச்சு, நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பார்த்தேன், ஆனாலுமே என்னால எந்திரிக்கவே முடியல, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, வந்து என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. ஹீரோயினுமே சரி நீ அங்கேயே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோவுமே அதை கேட்டுட்டு உங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு தெரியல, அவங்க அலமாரியை நகர்த்தும் போது கீழே விழுந்து அவங்க
காலில் அடிபட்டுருச்சுன்னு சொல்றாங்க. நான் இப்ப சீக்கிரமா போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்போ இவங்க 2 பேருமே நம்ம ஹீரோயினோட அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அம்மா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அவங்க காலை பார்த்துட்டு ஆன்ட்டி உங்க காலில் சுளுக்கு விழுந்திருக்கு, நீங்க இப்ப கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்போ அவங்க அம்மாவை தூக்கி நிக்க வைக்கிறாங்க. அவங்களால நிக்க கூட முடியல. இப்போ ஹீரோ வந்து கீழே குனிஞ்சிட்டு அப்படியே அவங்க அம்மாவை முதுகுல ஏறிக்க சொல்றான். அவங்களும் இல்ல வேணாம் வேணாம் நானே நடந்து வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோட முதுகுல இவங்களும் ஏறிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்குமே இவங்க 2 பேருமே அவங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட உன்னோட ஐடி கார்டை கொடு, நான் மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அவளோட ஐடி கார்டை எடுத்து கொடுக்குறா. இப்ப அவனுமே அங்க இருந்து போயிடுறான். இப்ப அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்மே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட வந்து அவகிட்ட அந்த ஐடி கார்டு அப்படியே ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறான். அவங்களோட கால் எலும்பு முறிஞ்சிருக்குன்னு டாக்டர் சந்தேகப்படுறாங்க. அதனால எக்ஸ்ரே வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவும் உங்க அம்மா கால்ல ரத்த அழுத்தம் இருக்கு, அதுவும் ரொம்ப வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல அதை பத்தி அம்மா என்கிட்ட எதுவுமே சொன்னதே இல்லையே, ஆனா அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்குமே நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே இன்னும் நல்லா அவங்க ட்ரீட்மெண்ட்ல எடுத்துக்கட்டும், நீ ஃபீஸை பத்தி எல்லாம் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே என்கிட்ட பணம் வந்ததுமே நான் உங்ககிட்ட தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறான். ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் நம்ம யூ வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி மாமா நான் இன்னைக்கு எடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்கான வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்றாரு. சரி நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாமா நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி லீ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோவும் நீ கேர்ள்ஸ் கூட பழகுறியா, யாரு கூட அடிக்கடி பழகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு என்ன ஆச்சு மாமா, இந்த கேள்வியை என்கிட்ட கேக்குறீங்க, என் கூட இருக்கிற பொண்ணுங்களை பத்தி ஏன் நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், நீ யாரையாச்சும் விரும்புனேன்னா அந்த பொண்ணு கிட்ட கண்டிப்பா சொல்லிடு, அப்படி இல்லைன்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேல அக்கறை இருக்கிற மாதிரிலாம் நீ எதுவுமே நடந்துக்காத அப்படின்னு சொல்ல, இப்போ நீங்க எனக்கு அட்வைஸ் சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா பெய்யோட லவ்வரா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன், அதோட நான் உன்னோட பெரியவே அந்த முறையிலுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காலை கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க நடிச்ச அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே நான் நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா உண்மையை சொல்ல போனா இது நல்லாவே இருக்கு, யூ சொன்னாரு இதை கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் நேச்சுரலா இல்லாத மாதிரி தெரியுதான், அடுத்த முறை நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, அதனால நம்ம இன்னுமே பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே பண்ணிட்டா போச்சு, ஆமா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஃபர்ஸ்ட் விஷயம் நீ என்னோட பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது, அதுக்கு பதிலாக நீ வேற ஏதாவது சொல்லி கூப்பிடு. அப்பனா நான் என்ன சொல்லி கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உனக்கு என்ன தோணுதோ எப்படி வேணா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்பனா நான் உன்னை ஷீவை அப்படின்னு கூப்பிடட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவுமே நீ என்ன கூப்பிடும் போது கொஞ்சம் உணர்ச்சிகரமா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் இப்ப கூப்பிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷீவை அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. ஹீரோவோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா கூப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுமே ஷீவை அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. ஹீரோவுமே எனக்கு இப்பதான் புரிஞ்சுச்சு, நீ என்னோட பேரை சொல்லும் போது கடைசி வார்த்தையை மட்டும் கொஞ்சம் மெதுவா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினுமே இப்ப மூச்சு எல்லாத்தையுமே இழுத்து விட்டுட்டு ஷீவை அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. ஹீரோவுமே ஓகே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் நீ என்ன எர்டோனே கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் உன்னோட பேர் எர்டுவா தானே, அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா என்னோட பேர்ல உச்சரிப்பு மட்டும் தப்பா இருக்கே, என்ன தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி நம்ம வேற என்ன பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் நம்ம ரகசியத்தை பரிமாறிக்கணும் அப்படின்னு சொல்றான். என்னது ரகசியத்தை பரிமாறிக்கணுமா? ஆமா ஒரு ரகசியத்தாச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், யாராவது நம்ம கிட்ட கேட்டா நம்ம முன்கூட்டியே இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரகசியம்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் அது எதுவா வேணாலும் இருக்கலாம், உதாரணத்துக்கு நீ இதுக்கு முன்னாடி யாரை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே நான் வந்து பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. வேற யாராவது இருக்காங்களா ஹை ஸ்கூலு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோயினும் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தலையாடுறா. இப்ப எதையோ இவ யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே கரண்ட்டுமே கட் ஆயிருது. ஹீரோயினுமே சீவை பயப்படாத, நான் போய் கேண்டில் எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மெழுகுவத்திலாம் எடுத்துட்டு வந்து அப்படியே அதை ஏத்தி வைக்கிறா. இப்ப ஹீரோயினும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே யார் அந்த ஆலன், அவன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இல்ல அவர் ஒரு இசையமைப்பாளர், அவர் நிறைய கார்ட்டூன் படத்துக்குலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட பாடல் நீங்க கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல வேணாம் வேணாம் நீ சொல்றதுலேயே தெரியுது அவர் எவ்வளவு பெரிய இசையமைப்பாளரா இருப்பாருன்னு அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே அவர் இந்த உலகத்திலேயே பெரிய இசையமைப்பாளர், அவர் எல்லா மக்களையுமே கம்போஸ் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் நீ அவரை நேர்ல பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அவர் ரொம்பவும் தாழ்ந்தவர், அவரோட பாட்டை தான் நான் இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு FBI மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பனா அவர் ஒரு பெர்ஃபெக்டான ஆளா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கரண்ட்டுமே வந்துருது. ஹீரோயினுமே சரி பேசுனது போதும் நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே தூங்க போயிடுறா. இந்த பக்கம் லீ வந்து யூவோட
லீயோட வீட்டுக்கு வந்திருக்கா. இப்ப கதவை தட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி போன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை பண்ணி பாக்குறா. இப்ப அப்படியே அந்த கதவு கிட்ட காதையுமே வச்சு பாக்குறா. சரி கதவை தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட போறா. உடனே ஜின்னு வந்து கதவை திறக்கிறா. லீ நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்க, நீங்க எதுவும் தப்பால நினைச்சுக்காதீங்க, யூ போதையில இருந்தாரு, அதனாலதான் அவரை நான் வீட்டுல விட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. லீயும் நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இப்ப இவளுமே சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறா. யூவுமே போதையில படுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஜின்னு வந்து ஒரு துணியை எடுத்து அவனுக்கு அப்படியே தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. லீ நான் அவருக்கு டீ போட்டுட்டு போறேன், யூ எழுந்ததுமே அவரை குடிக்க சொல்லுங்க. சரி நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு யூவுமே எழுந்து, லீ நீயா, ஆமா ஜின்னு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ போயிட்டா, நான் உனக்கு கால் பண்ணேன் நீ எடுக்கவே இல்லை, அதனாலதான் நான் உன்னை பாக்குறதுக்காக வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணியுமே எடுத்து கொடுக்குறான். அவனுமே அதை குடிச்சிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நீ ஜின்னுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நான் பெய்க்காக தான் இங்க வந்தேன், ஷோ நடக்கிறப்ப நீ பெய்ய நல்லா பார்த்துப்பேன்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு அவளை ரொம்ப வருஷமாவே தெரியும் அப்படின்னு இவ சொல்ல, யூவுமே கவலைப்படாத, பெய் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி, நான் அவளை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஓகே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. யூவுமே நீ ஜின்னுகிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காத, அவ நம்ம கம்பெனிக்காக நிறைய பண்ணிருக்கா, அவ ஸ்பான்சர்ஸை கண்டுபிடிச்சதுனாலதான் இப்ப இந்த 2வது ஸ்டேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்பனா நீங்க 2 பேரும் நல்ல கூட்டாளி ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க, அவளுக்கு உனக்கு எந்த ஒரு உறவும் இல்லைன்னு என்கிட்ட சொன்ன, அப்புறம் நம்ம 2 பேரை பத்தி என்ன இருக்கு, ஒர்க்க தவிர நம்மளை பத்தி என்னதான் இருக்கு, ஏதாவது நமக்குள்ள சம்மந்தம் இருக்கா, நம்ம 2 பேருமே எதையுமே வெளியே சொல்லிக்கிட்டதே இல்ல, நான் இப்ப என்னோட மனசுல இருக்கதை நான் சொல்ல போறேன், நான் உன்னை விரும்புறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு லீ கேக்குறா. யூவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். லீயுமே ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அவளுமே அப்படியே வெளியே போயிடுறா. யூவுமே அதை அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து டப்பிங் ஸ்டுடியோல டைலாக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வந்து இதை யோசிச்சுட்டு இப்ப டைரக்டர் கிட்ட போயிட்டு, இந்த சீன்ல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, டைரக்டருமே சரி குடு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாரு. இதுல தப்பு இருக்கு, பிரிண்டிங்ல தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல சார் இதுல சில வரிகள் வந்து சரியில்லை, இங்க பாருங்க, காதலன் இங்க இருந்து கிளம்பி போறான், நானுமே இந்த இடத்துல கொஞ்சம் திணற மாதிரி பேசணும், ஆனா இது கொஞ்சம் சென்டிமெண்டான லைனா இருக்கு, இது ஆடியன்ஸுக்குமே நல்லாவே தெரியும், அதனால நாம இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம், இது ரொம்ப சோகமான மனநிலையை காட்டுது, இதை நாம செஞ்சே ஆகணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டைரக்டரும் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இது வந்து திரைக்கதை டைரக்டர் எழுதுனது, இதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாத்த கூடாது, இதுல லிப்ஸிங்கும் கரெக்டா வராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து அப்படியே வெளியே போயிடுறா. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அப்படி சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப நீ என்ன ஆச்சு நீ என்கிட்ட சொல்லியே ஆகணும், எனக்குமே இப்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் இன்னைக்கு வந்து டைரக்டர் கிட்ட சில கேள்விகளை கேட்டேன், அவருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஆனா அதை அவர் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால நான் ஒரிஜினல் ஸ்கிரிப்டை தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இது ஒன்னும் அவ்வளவு மோசமானதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இதை எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோமே எனக்கு உன்னோட ரெக்கார்டிங் டைரக்டரோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது, ஒவ்வொரு ஸ்டுடியோலயுமே ரெக்கார்டிங் பண்றதுக்கு பணம் தேவைப்படும், அது மட்டும் இல்லாம நேரமும் பணமுமே அதுல முக்கியமா தேவைப்படும், மத்தவங்களோட நேரம் தாமதமாச்சுன்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும், இதை நீ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்ட அவ்வளவுதான், ஏன்னா உனக்கு டப்பிங்ல உனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு, அதனால நீ வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யணும் அப்படின்னு பாக்குற, ஆனா அந்த ரெக்கார்டிங் டைரக்டருக்கு அது ஒரு வேலை மட்டும்தான், அவரோட வேலையை மட்டும்தான் செய்யறாரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்ப இது ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களை மாதிரி ஆட்கள் ரொம்ப மதிப்பு மிக்கவங்க, உங்களை மாதிரி சிலர் இருக்கிறது நல்லதுதான், இது நல்லதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோயினுமே ஹீரோ பார்த்து நீங்க என்ன பாராட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுருக்கமா சொல்ல போனா உன்னோட கனவுகளுக்கு நீ ஒருத்தான ஆளு, இது ரொம்பவும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயினோட டப்பிங் ஸ்டுடியோல டைரக்டர் வந்து ஒரு மீட்டிங் போட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. ஜப்பான்ல ஒரு பெரிய அனிமேஷன் படம் எடுக்க போறாங்க, அதுக்கு பெரிய பட்ஜெட்லாம் வேற இருக்கு, அதுக்கான இன்டர்வியூமே இப்ப நடக்க போகுது, டப்பிங்க்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க உங்களோட ப்ரொஃபைல்ஸை என்கிட்ட தரலாம், இந்த வாய்ப்பை மட்டும் நீங்க தவற விட்டுறாதீங்க, யாருக்காவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நாளைக்கு என்கிட்ட வந்து உங்களோட ப்ரொஃபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல அங்க உள்ள ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோமே உள்ள வர, ஆன்டி நம்ம இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். இவங்களுமே பக்கத்துல உள்ள லேடி கிட்ட சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அந்த லேடியுமே உங்களோட மருமையை வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல இவன் வந்து என்னோட மருமையெல்லாம் கிடையாது, இவன் என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அப்புறமா இவங்க வீல் சேர்லமே உட்கார்றாங்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனாலதான் நான் உன்ன கூப்பிட வர சொன்னேன், நான் உன்னை ரொம்பவும் தொந்தரவு செய்யறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி, உங்களோட காலில் அடிபட்டு இருக்கிறதுனால நீங்க என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்றான். இவங்களுமே நானும் ஹாஸ்பிட்டல் பில்ல பார்த்தேன், அது ரொம்பவும் அதிகமா இருக்குப்பா, இனி என்னோட பொண்ணோட பணத்தை நான் வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோட டோருமே அப்படியே ஓப்பன் ஆகுது, இவங்களுமே அப்படியே தொண்ணு பேசிக்கிட்டே அப்படியே அந்த கார்லயுமே ஏறுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த வீல் சேரை தள்ளும் போது இவன் எதையோ யோசிக்கிறான், திடீர்னு இவன்
நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட ஆன்ட்டி உங்களோட கால்ல வேற அடிபட்டிருக்கு, அதனால நீங்க வீட்டுல தனியாலாம் இருக்க முடியாது, நான் பெய் கிட்ட சொல்லியிருக்கேன், உங்க கால் சரியாகிற வரைக்கும் நீங்க என்னோட வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்னது உன்னோட வீட்லயா? ஆமா ஆன்ட்டி நீங்க என்னோட வீட்லயே இருக்கலாம், பெய்யுமே கிளாஸ்க்கு சீக்கிரமா போயிருவா, நீங்க குணமான உடனே நானே உங்களோட வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்களுமே இது பெய்யோட முடிவு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா அவ இதை பத்தி என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே கார்பெண்டர். ஓ சாரி சிவை, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஆமா உன்னோட வீடு வந்து போதுமானதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோவும் போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப கார்லயுமே இவங்க ஏறுறாங்க. இப்ப இவங்களுமே சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னோட வீடு இவ்வளவு பெருசா இருக்கு, வா இவ்வளவு பெரிய வீடா, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆச்சரியப்பட்டு அப்படியே அந்த வீட்டை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட போனை எடுத்து அப்படியே அந்த வீட்டுல அப்படியே போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்கு கால் பண்ணி அம்மா உன்னை சிவி வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பெய் உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இப்ப அந்த கார்பெண்டர் வீட்டுல தான் இருக்கேன். என்னது அவர் வீட்டுல இருக்கியா, என்னமா சொல்ற, சரி நீ அங்கேயே இரு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த குப்பை தொட்டிக்கிட்டு இவங்க போறாங்க. அப்படி போகும்போது அந்த குப்பை தொட்டி தானா ஓபன் ஆகுது. அதையுமே இவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துடுறா. அவங்க அம்மாவுமே அவளை பார்த்துட்டு பே இங்க வாவே இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏமா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இந்த கார்பெண்டர் இவ்வளவு பெரிய பணக்காரன் நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, அதெல்லாம் இருக்கட்டுமா சீவை எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க, சீவையா அவன் வந்து என்ன வீட்டுக்குள்ள அப்படியே நல்லா சுத்தி காமிச்சான், இந்த வீடு ரொம்பவும் பெருசா இருக்கு, வெளியே கூட ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா சீவை எங்கம்மா இருக்காரு, சீவை எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. சீவை வந்து வேலைக்கு போறதா என்கிட்ட சொன்னா, வேலைக்கு போறேன்னு சொன்னாரா, சரி நான் அவருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போன் எடுக்கிறாங்க. இப்ப அவங்க அம்மாவுமே அவன் வயலின் செய்யற அந்த இடமுமே ரொம்ப பெருசா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களுமே அம்மா ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் பண்றதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோக்குமே கால் வருது. ஹீரோவுமே அட்டன் பண்றான். ஹீரோயினுமே எங்க அம்மாவை நீங்க காலையில ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்தீங்களே, ஏன் உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா அப்பதான் நீ அவங்கள நல்லா கவனிச்சுக்க முடியும், அப்பதான் அவங்க சீக்கிரமா குணமாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இல்ல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோயினும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோவுமே அவனோட வேலையை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா. நானும் எங்க அம்மாவும் நைட்டு டின்னர் எல்லாம் சமைச்சிருக்கோம், நீங்க சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. ஓகே நான் இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு அப்படியே அவசரமா வேமா கிளம்புறான். இப்ப வீட்டுல ஹீரோ வந்து ஃபுட் எல்லாத்தையுமே அப்படியே டேபிள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினோட அம்மாவை பார்த்து நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல பரவாயில்லப்பா இது உன்னோட வீடு, நீ ஃபர்ஸ்ட் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப மூணு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவை பார்த்து இந்த காலத்துல பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல நீ வேற கார்பெண்டரா வேற இருக்க, அதனால நீ ரொம்ப நேரம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆறு இப்ப நீ எவ்வளவு ஒல்லியா இருக்க, இந்த மீனை முதல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப நீ என்ன நல்லா பாத்துக்கிட்ட, இப்போ உன்னோட வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்திருக்க, அதனால நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, ஆன்ட்டி முதல்ல நீங்க சாப்பிடுங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்களுமே அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலையில நம்ம ஹீரோயினுமே தூங்கி எழுந்துக்கிறா. இப்ப பூனைக்குட்டிக்குமே சாப்பாடு வைக்கிறா. இப்ப சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அம்மா எங்க இருக்க வா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. இப்ப ஹீரோவுமே அந்த பக்கமா வரான். சீவை அம்மாவை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, அவங்க காலையிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பக்கத்துல ஏதாவது சத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வரேன்னு போனாங்க. ஆமா சத்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோயினுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். உனக்கு இது பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேணா உனக்கு வேற பிரெட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல இதுவே எனக்கு போதும், ஆனா என்ன சாப்பாடு எடுத்து போறதுக்கு கரண்டி தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுமே ஓ சாரி நான் இந்த எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ வந்து அடுத்த எபிசோடுக்கான ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லியும் சொன்னாரு, அதனால நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே கப்பல் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு லேடி கிட்ட போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணுமே சில ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்குறா. நம்ம ஹீரோயினுமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா அப்படியே போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே உட்காந்து ஹீரோயின் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்து இது நல்லா இல்ல இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப கடைசியா ஒரு வழியா ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறா. அதையும் பார்த்துட்டு ஹீரோ சரி ஓகே இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு இது போய் நல்லா இருக்குன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறா. ஹீரோவுமே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உனக்கு நல்ல டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இப்போ உனக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் தான் உன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுவேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஹீரோவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோவுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் எடுத்து கொடுக்குறா. இப்ப ஹீரோவுமே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா அப்படியே போட்டு போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறமா இவ்வளவுமே யோசிச்சு பார்த்துட்டு இவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எதை செலக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறான். சரி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. என்னது இந்த பச்சை ட்ரெஸ் நல்லா இருக்கு நான் சொல்றேன், ஏன் பச்சை ட்ரெஸ்ஸுக்கு என்ன பச்சை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோவுமே ஒன்ன மாதிரி ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா.
சொல்றான். உடனே ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், அதை ஸ்டேஜ்ல போட்டு நிக்கும் போது அதுவே ப்ளூ கலர் பெயிண்ட் அப்படி தலையில கவுத்த மாதிரி இருக்கும். இதுல நீ நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வேணும்னா 2 ப்ளூ கலர் பெயிண்ட் வாலி அப்படியே கவுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே பாத்துக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு வேணானா சொல்லு, நம்ம வேணா ரெட் கலர் எடுக்கலாமா, ஏன்னா ரெட் கலரும் ப்ளூ கலரும் செமையான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறான். இப்போ இவங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் அப்படியே செலக்ட் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேருமே எடுத்து முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினுமே அவளோட பூனைக்குட்டி அப்படியே கொஞ்சிக்கிட்டே அப்படியே ரூமுக்குள்ள போறா. நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயினுக்காக ஒரு லெட்டருமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஹீரோயினுமே அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. பேய் நான் வீட்டுக்கு போறேன், இந்த வீடு நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருந்து எனக்கு பழக்கமே இல்ல. என்னோட வீட்டுல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பேன், அப்படியே பொழுதுமே போயிடும். நீங்க வேற பிஸியா இருக்கீங்க, அப்ப நான் தனியா இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஷூட்டிங்ல வேற இருந்தீங்க, அதனாலதான் நான் கால் பண்ணி சொல்லவே இல்ல. டைம் கிடைக்கிறப்ப நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. பேய் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும். நீ அந்த கார்பெண்டர் லவ் பண்றேன்னு சொல்றப்ப நான் உன்னை எதிர்த்தேன், ஏன்னா உன்னை யாராவது ஏமாத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஷீவே வந்து ரொம்பவும் நல்ல பையன், நீங்க 2 பேருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு தான் நான் நம்புறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டு போங்க, நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சமையல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயினுமே அதை பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம லீயோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வரா. இப்ப 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப நாளா பாத்துக்கவே இல்ல. நான் உன்னை ரொம்பவுமே மிஸ் பண்ணேன். ஓகே சரி எனக்கு புரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. ஆமா நீ எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க லீயுமே அவளை உட்கார சொல்றா. சரிவா நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. எனக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரிதான், நீ புது வேலை தேடுறது ஒன்றும் புதுசு இல்லையே, சரி அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க சிம்பிளா சொல்ல போனா அது ஒரு கல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே இதுவுமே நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். இப்போ இவங்களுமே அப்படியே ஆச்சரியமாயி ஷீவை நீயா வந்திருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுறாங்க. சரி பெய் வரலையா, இல்ல ஆண்டி நான் சும்மா இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். சரி உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போய் அப்படியே அவனை உட்கார வைக்கிறாங்க. வீடு கொஞ்சம் குப்பையா தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோவும் ஆண்டி பெய் உங்களை நல்லா பாத்துக்கணும்னு நினைக்கிறான், நீங்க இதை வாங்க மாட்டீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இதை நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெடிசன் எல்லாத்தையுமே இவன் கொடுக்குறான். என்னோட பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், அவ ரொம்பவுமே வேகமா செயல்படுவா, சிந்தனையோட செயல்படுவா, இன்னும் கொஞ்சம் வாய் பேசுவா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் லீவ் வந்து ஹீரோயின் கிட்ட நாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் எடுக்க போறோம், வயலின் தயாரிக்கிற காம்படிஷனுமே வைக்க போறாங்க, அதுல ஷீவை கலந்துக்கிட்டா அது நல்லாவே இருக்கும், அவருமே இதுல ஒரு போட்டியாளரா இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே நான் அவர் பேசி நான் பார்த்ததே இல்ல, ஆனா அவரோட வேலையை பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப லீயுமே சும்மாரு என்ன நடக்குதுன்னு எனக்கு என்ன தெரியாதா, நான் என்ன கவனிக்கலைன்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்க ஹீரோயினுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்கு போறேன், அப்புறம் மத்த வேலைகளை பாக்குறேன், அதனால நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல. பெய் உங்ககிட்ட சின்னது ஒரு மாற்றம் தெரியுது, என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன், நீங்க 2 பேருமே இப்ப டேட்டிங் எல்லாம் போறீங்கல்ல, நீ எப்பவுமே என்னோட பொண்ணை நல்லா பாத்துக்கிட்டு இருக்க, அதோட நீ ரொம்பவும் திறமையானவனும் கூட, அப்புறம் நீ அவளுக்கு பிடிச்சதை செய்வ, அப்புறம் அவளை சப்போர்ட் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். ஆண்டி எனக்கு புரியுது, நான் எப்பவுமே அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன், அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவ செய்யட்டும், எனக்கு தெரியும், நான் அப்பவே நான் நினைச்சேன் நீ ஒரு நல்ல பையனா தான் இருப்பேன்ட்டு, நானும் உங்ககிட்ட பேசணும் தான் விரும்பினேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நறுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அவன் நறுக்கிற அந்த பலகையை பார்த்துட்டு இது எப்போ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை நான் பல வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஆண்டி நான் அதை கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதை பார்க்கணும்னு நினைக்கிறேன், சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஹீரோவுமே அதை வாங்கி அப்படியே சுத்தி முத்தி பாக்குறேன். ஆண்டி இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரம், இதை நீங்க காய்கறி நறுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன சொன்னா இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரமா, இங்க கூட பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த கட்டையை வாங்கி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பனா இது பழங்காலத்து மரமா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல இந்த பழங்கால பொருளை நான் இப்ப விற்க போறேன், ஏன்னா எங்களுக்கு பணம் வேற தேவைப்படுது அப்படின்னு சொல்ல ஆண்டி இது பழங்கால பொருள் எல்லாம் கிடையாது, இது வெறும் சாதாரண மரம் தான், நானும் வயலின் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மரத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், என்ன இதுல கொஞ்சம் கீறல்களா இருக்கு, அவ்வளவுதான், இதை நல்லா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா இதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஆண்டி என்கிட்ட இதை நீங்க விற்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம் நான் இதை கழுவி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா கழுவி அந்த கட்டையை ஒரு பேப்பர்ல மடிச்சு அப்படியே கொடுக்குறாங்க. ஹீரோவுமே ஆண்டி உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க, இந்த கட்டைக்கான பணத்தை நான் உங்களுக்கு போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்களுமே சரி ஓகே இந்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோவுமே அவனோட போன்ல அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். ஓகே நீ ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பக்கம் வந்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ஹீரோயினுமே வீட்டுக்கு வந்துட்டு ஷீவை வா நம்ம டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோவுமே வரேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து கிச்சனுக்கு போயிட்டு பாக்குறா. பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினோட வீட்டுல இருக்கிற அந்த கட்டை அங்க இருக்கு. இந்த பலகையை பார்த்ததுமே இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோவுமே நான் இன்னைக்கு உங்க வீட்டு பக்கமா போனேன், அப்படியே ஆண்டியுமே பார்த்துட்டு வந்தேன், இந்த பலகை வந்து பெய்க்கு ரொம்ப பழக்கமான பலகை அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொன்னாங்க, அதனாலதான் நான் இதை அங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே என்னடா அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லீவ் வந்து ஒரு பையனை அப்படியே வெல்கம் பண்ணி அப்படியே பிக்கப் பண்ணி கூட்டிட்டு
பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த நிகழ்ச்சியில இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட கொண்டு போய் அதை காமிக்கிறா. கேன்வாஸ் ப்ரோக்ராம் ஷூட்டிங் வேற இருக்கு, அதுல பழங்கால ட்ரெஸ் தான் போடணுமாமா. பழங்கால ட்ரெஸ் நான் இது வரைக்கும் போட்டதே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஷீவை நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினோட தலையை அப்படியே திருப்பி நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ண வரான். ஹீரோயினுமே அப்படியே பின்னாடி போறா. இப்ப ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்கு வேற வழியெல்லாம் வேற இருக்கு, இந்த ப்ரோக்ராம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலே நமக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும்.